ஏட்டாடுறது? அன்னைக்கு வீடு உட்காந்து வேணாடி. இன்னைக்கு நான் வேற ஆங்கில வந்துருக்கேன். ஆங்கிலா? அன்னைக்கு நான் என்னடா சொன்னேன்? முள்ள மாதிரி முடிச்ச வைக்க தெருப்புரைக்கு இப்படி திருட்டு பேருக்கா வீடு கிடையாது சொன்னா இல்லையாடா? அங்கேப்பா. எங்க? சிவகாமி உன் மோத்த கொஞ்சம் காமி. வீட்டு ஓனர் யார் இந்த காட்டு பண்ணி? வீட்டு ஓனர் அப்படின்னா பேசக்கூடாது. கண்ணத்துல போட்டுக்க. என்னது இவன் வீட்டு ஓனரா? என்னையா அப்படி வெறிக்க பாத்துட்டு உட்காந்துருக்கான்? இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ரிஸ்க் நினைக்கிறேன். ஏதோ சிவா சொன்னானேன்னு வந்தேன். ஆளை விடு, நான் கிளம்புறேன். வீட்டுக்குள்ள குடி போற வரைக்கும் எதுவும் பேசாடா. எனக்கா ப்ளீஸ் கொஞ்சம் நடிடா. ஓகே, உனக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த எருமையை கொஞ்சம் எழுப்பு. தோழியா என் காதலியா யாரடி பெண்ணே. என் பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்காளா? இல்ல, சைடா பார்த்தோம்னா அப்படியே திரிஷா மாதிரியா இருக்கு. சைடா பார்த்தோம்னா மாதிரியா இருக்கு. நடுவுல பார்த்தோம்னா நமிதா மாதிரியா இருக்கு. பின்னாடி பின்னாடி வீடு இருக்கா இல்லையா? பாஷா மாதிரியா இருக்கு சொல்ல வந்தேன். யூ ஆர் செலக்டட். என்னது? உங்களுக்கு வீடு உண்டுன்னு சொல்ல வரேன். அப்படியா? உள்ள ஓடி என் பொண்டாட்டிட்ட பேசி கீசி வைக்கிறேன். உள்ள வாங்க. அட்வான்ஸ் வாடகைன்னு பேசி வைக்கிறேன்னு சொல்ல வரேன். வாடகைங்களா? வாங்க 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 வாங்க. சரி வாடா உள்ள போலாம். பயங்கரமான டவுட். பையன் இப்படி காஞ்சி கிடக்கானே, வீட்டுல அவன் பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டாளா? ரொம்ப நல்லா இருப்பா. நல்லா இருப்பாளா? கொஞ்சம் காட்டுறியா? அப்படி குத்துனா வீட்டுக்குள்ள குடி போற வரைக்கும் எது பேசாத. வாடா. திலோ திலோ நீ ரொம்ப சுலோ. மாமா மாமா யார் இவங்க? இவங்க தான் நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வர தம்பதிகள். இவங்க தான் என் மனைவி. ஐயோ என்ன போய் பாராட்டீங்களே? இவங்க தான் த்ரிஷா அசின் லைலா எல்லாம் சேர்த்து பேசிட்டு வச்சு டேய் அவள விடுடா. இருக்கட்டும், பெண்களுக்கு ஒரு பாசப்பிடிப்பு இருக்கட்டா செய்யும். ஐயோ பயராய் தொலைஞ்சிருமியா? டேய் விடுடா. என்னது போடா வாடான்னு கூப்பிடுறீங்க? என் பொண்டாட்டியை நான் அப்படிதான் செல்லமா கூப்பிடுவேன். டேய் விடுடா. பாருங்க நீங்களும் இருக்கீங்களே, எவ்வளவு ஆசையா போட வாடான்னு கூப்பிடுறாரு. இருக்கட்டும், அடுத்த தடவை போடா வாடான்னு கூப்பிடுறேன். கூப்பிடுறா அட்வான்ஸ் எவ்வளவுடா? அட்வான்ஸ் கிடைக்கட்டும். முதல்ல பானை எப்ப காய்ச்ச போறீங்க? இன்னைக்கே காய்ச்சிடுறேன். உண்மையிலே பாலை காய்ச்சி பொங்க வச்சிருவேன் போறீங்க. பொங்கட்டும். என்னம்மா நீ பூட்டி கிடக்குற வீட்டுல வந்து இம்சையை கூட்டிட்டு இருக்கிய? இப்ப யாருமா நீ? உனக்கு என்னம்மா வேணும்? பால் மோர்னா வேணாம். சார் பூட்டி கிடக்குற வீட்டுல நீங்க நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தான் சார். நான் எந்த ராட்டில் சீட் வாங்குறது இல்ல சார். இது லாட்டரி டிக்கெட் இல்ல, குலுக்கல். குசேலனா இருந்த நீங்க குபேரன் ஆயிட்டீங்க. இல்ல சார், குபேரன் சொல்றியே குசேலன் சொல்றியே எனக்கு ஒண்ணுமே புரியல சார். வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வெளியே நிக்க வச்சிருக்கேன், உள்ள கூப்பிடுங்க. எந்த மகாலட்சுமி சார்? என்னையே போட்டு இப்படி குழப்புறீங்க? குழப்பமே வேண்டாம். உங்களுக்கு செல்போன் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? இருக்கு சார். அப்புறம் என்ன, நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. கொடைக்கானல்ல உங்களுக்கு ஒரு பங்களா தரோம். கொடைக்கானலா? பங்களாவா? இதுவும் நல்லா தானே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்த போடுறேன் சார். கையெழுத்து போறதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸுக்கு மோரோ தண்ணியை கவனிக்கப்படாதா? இந்த கொண்டு வந்துடுறேன் சார். சத்தருங்க சார். இந்த வந்துடுறேன். கொடைக்கானல் பங்களா பூங்காவனத்தோட கொண்டாட்டமா இருப்போம். ஐயோ கோடீஸ்வரனாக்குற குபேரனாக்குறம்னு கடைசியில கொலகாரனாக்க பாத்தியா? கால்ல ஊட விழுறேயா? நல்லா பட்டில இருக்கியா? இறங்கியா? அட விடியா? விட மாட்டேன். விட மாட்டேன். அப்ப கெட்டியா புடிச்சுக்கோ. இந்த பாரியா, நீ விட்டா நான் செத்துருவேன். என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சிருக்கேன். எந்த பாடுபடுத்துறிய? உனக்கு என்னதாயா வேணும்? அப்படி வா, என் பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருக்கு, அதை எடுத்து படி. சீக்கிரம் எடுத்து படியா. ரூம் வாடகை 1500. கட்டளையின படி. அண்ணாச்சி டீ கடை 450. மேல நாயர் டீ கடைக்கு 350. அடுத்தது வெத்தலவாக்கு கடை 155 50. சீக்கிரையா. 2455 ரூபா. எப்படியா அதுனா? சென்னையில போன மாசம் நான் வாழ்ந்த வாழ்க்கை. நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையில ஏன் விளையாடுற? 2450 ரூபா 50 பைசா பணத்தை கொடுத்துட்டா நான் போயிடுவேன். இல்ல என் சாவுக்கு நீதான் காரணம், உன் வீட்டு செவுத்துல மாங்கோட்டையில எழுதி வச்சு செத்துருவேன். என்னையா உன்னோட கொடுமையா இருக்கு. நான் பூங்காவனத்தை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதி
இப்படி வாரவே போற புள்ள இம்சிய கூட்டிலடா. நல்லா இருப்ப இறங்கியா தாரையா. அப்படி வா வழிக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு புதுசு புதுசா இப்படி ஒரு வழி இருக்கா? இந்தா. Thank you gentlemen. போன மாச பிரச்சனை இன்னைக்கு ஓவர் ஆயிடுச்சு. நன்றி, மீண்டும் வருக. வந்துட்டா போச்சு. புதுசா செல்போன் கம்பெனில இருந்து ஆரம்பிச்சுட்டு குழுக்கள் முறையில கொடைக்கானல்ல மக்களா தரப்பிட்டு கடைசியில என் கோமண துணியை உருகிட்டு போயிட்டேன். அக்கா அக்கா வீட்டுல வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வெளியே போப்பா. ஏதோ தொண்டை வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு அக்கா அக்கா அக்காங்கிற. அக்கா இது உனக்கே ஓவரா தெரியல? சென்னையில இருக்கிற மரப்புல தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? ஆமா, இவர் பெரிய ரஜினி கமல் அஜித். அது கருப்பு அஜித். உன் தம்பி சின்னத்தம்மைய அழகருக்கா? அட என் தம்பி அழகரா? ஐயோ என் ராசா, என்ன மன்னிச்சிருப்பா. நான் ஏதோ வடநாட்டு கொள்ளக்காரங்க வியாபாரிங்கிற பேர்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களோன்னு பயந்துட்டு அப்படி கத்திவிட்டேன். அப்படியா? ஆமாண்டா. ஐயோ ஏன்டா தம்பி இப்படி துரும்ப இழைச்சுட்ட? நான் பூங்காவனத்தை கட்டுறதுக்கா கொஞ்சம் பார்த்தாக்கா சாப்பிடுறது. மா யாருமா இது? இந்த சர்க்கஸ்ல மரணக்கேணி ஓட்டுவானே அந்த மாதிரி. ஐயோ அவன் என் தம்பி, அடிப்பேன். இவன் என் சின்னத்தாவோட மகன் அழகரு, என் ஆசை தம்பி. ஓ, அந்த ஊர்ல ஒரு லூஸ் தம்பி இருக்க. அடிப்பேன், நீ அடி வாங்குவ. என் தம்பி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி சரி. என்னமாமா சென்னையில ஏதாவது மளிகை கடை வைக்கிற மாதிரி ஐடியாவா? ஏய் மாப்பிள்ள, ஓவர் அத்தனை கொடுக்காத. மதுரை குசுமோனி விட்டு போமா என்ன? எங்க மாமா இந்த தொப்பி வாங்கின? ஆரப்பாளையத்துல வாங்கினியா? சரி சரி. ஏய் போதும், போ போ, எல்லாத்தையும் எடுத்து வை போ. போ. எதுக்கு மாமா இந்த கொலை? சாப்பிடத்தே. சாப்பிடறதுக்கா? அடி வாங்க, எடுத்துட்டு போடா. எனக்கா அவன் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். ஆமா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போச்சே, பேக்க மட்டும் வாங்கலையே. பூங்காவனத்தை வாங்க சொல்லி இருக்கு. இருக்கலாம் இல்லாம இருக்குமா? ஐயோ என் தம்பி, அடி பாவி, என்னடி பண்ண? இவன் யாரு தெரியுமா? என் சின்னத்த பையன், என் தம்பி அழகரு, உன் மரமாம. ஓஹோ, இவன் தான் உன் தம்பியா? அசல் உன்ன மாதிரியே இருக்கான். என்ன இது? கட்டிக்க போற மாப்பிள்ளை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு. ஏக்கா இவனே உன் மக பூங்காவனமா? இல்ல தம்பி, சொப்பனா. சொப்பனாவோ சொப்போ, எனக்கு பூங்காவனம் தான். கிறுக்கு பயமாலே மாமன் கூட விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? என்ன படிச்சிருக்க? எவ்வளவு சம்பாதிக்கிற? எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்க? கார் ஓட்ட தெரியுமா? கம்ப்யூட்டர் தெரியுமா? எல்லாம் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு தெரியும்னு? உன்னை கட்டிக்கிட்டா எல்லாம் சரியா போகும். இதுல ஏதாவது ஒண்ணு உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட அட்லீஸ்ட் வேலைக்காரனாவது வச்சுக்கலாம். வெட்டியா தண்ட சொர வச்சுக்க முடியாது. ஏற்கனவே ஒரு தண்ட சொரி எங்க வீட்ல ஊரை சுத்தி வந்துட்டு இருக்கு. ஏய், நான் சொன்னதையெல்லாம் நீ ஒரு வருஷத்துக்குள்ள நிறைவேற்றிட்டு வந்தா அப்புறம் நான் யோசிச்சு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பண்ணுவோம். புது பொண்ணு மாதிரி வெக்கப்படாதமா. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுமாமா. ஏக்கா உன் முன்னு இந்த பேச்சு பேசுறது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கியக்கா. கட்டிக்கிறது தானே ஆசாசியா வந்தேன். நான் என்னடா பண்ணுவேன்? அவதான். ஹலோ, சும்மா ஓட்டுன ரெக்கார்டே ஓட்டிட்டு இருக்காத. நான் சொன்ன மாதிரி நீ வந்து நின்னா நானே என் கழுத்தை நீட்டுவேன். இல்ல இந்த ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வராத. பூங்காவன உன் காலண்டர்ல என்னையில இருந்து குறிச்சு வச்சுக்க. இதே சென்னை பட்டணத்துல உன்னை விட பேரு புகழ் சம்பாரிச்சு பல அடுக்குமாடி கட்டட கட்டி எங்க ஆத்தாளுக்கு உன்னை மருமகளை ஆக்கி காட்டல. என் பேரு அழகர் இல்ல, இது சவால். பின்னிட்டு மாமா. ஹலோ, கண்ணாடி போட்டதுல கண்ணாடியா போச்சு. போயிட்டு வரக்கா, நல்ல குடும்பம்டா. ஏ ஐஸ்வர்யா, ஐஸ் நில்லு. கொஞ்சம் நில்லுன்னு சொல்றேன்ல. பசங்க நம்ம ரெண்டு பேரும் சூரிய ஜோதியா மாதிரி இருந்தேன்னு சொன்னது தப்பு தான். நம்ம ரெண்டு பேரும் அப்படியே இருக்கோம். ஒரு அஜித் சாலினின்னு சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கலருக்கு தலை தான் மேட்ச். ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? நீதான். யூ ஒன்லி. நீயா வந்தா ரெண்டு பேரும் பேசிட்டே போலாம். வரலனா? வரலனாலும் பின்னாடி ஃப்ரெண்டா பேசிட்டே வருவேன். சிவா, உன் கூட இருக்கிறப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ குறும்பு பண்றப்பெல்லாம் எனக்கு கோவம் வரும். ஆனா அதையும் நான் ரசிக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த பாய்ஸ் கூடயும் இவ்வளவு நெருங்கி பழகினதே இல்லை. ஆனா என்னன்னே தெரியல, உன்கிட்ட க்ளோஸா பழகுறேன். சிவா! சிவா! Somebody help! யாராவது வாங்களே, please! Help!
அண்ணா கரண்ட் பயந்துச்சுண்ணே. என்னது கரண்ட் பயந்துருச்சா? ஆமாண்ணே, உங்க கட்ட சைஸ் பார்த்து கரண்ட் தன்னால கட் ஆயிடுச்சுண்ணே. நீங்க போங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஏய் போங்கடா போங்கடா, ஒரு பொண்ணு கத்திர கூடாது. என்னம்மா நீ ஷாக் அடிக்குதுன்னு சொன்ன, அவன் கட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். நீங்க 2 பேரும் டைம் பாஸ் பண்றதுக்கு நானா கிடைச்சேன்? ஏதோ கட்டி பிடிச்சி காப்பாத்துவேன்னு பார்த்தா கட்டையால் அடிக்க சொல்லி வேடிக்கை பாக்குறேன். ஐயோ ஐயோ அதுக்கு அந்த கட்டை தூக்கிட்டு போனா எவ்வளவு பெட்டர் போட்டுருக்க. ஏண்டா மச்சான் செகண்ட் இயர்ல ஏதோ அரியர்ஸ் நான் கிளாஸ் போறதே இல்லையா? ஹை கைஸ், என்னம்மா உம்முன்னு உட்கார்ந்து சிரிச்சாலே பாக்குறதுக்கு சைக்காது, அப்புறம் எதுக்கு உம்முன்னு உட்கார்ந்திருக்க? உங்களுக்கு எல்லாம் வாய் தாண்டா. நேத்து சீனியர்ஸ் கேண்டீன்ல என்ன எவ்வளவு கலாச்சிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க. நீதான் அவன ராக்கிங் பண்ணனும் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். போங்கடா, நீங்களும் ஆம்பளைங்க தானா? ஆம்பளைங்களா? ஐயோ என்ன வார்த்தை கேட்டுட்டடா. ஏய் வேணா வேணா. இல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு பெல்ட் கழட்டி தூக்குல தொங்கலாமான்னு பார்த்தேன். தொங்குறதெல்லாம் போதும் விடு. ஏ காயத்ரி, இப்போ நாங்க ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணுமா? என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ண சொல்லு. ஆமா என்ன பண்ண சொல்லு. கலாச்சாரங்களே அவனுங்கள மூடு. அப்படினா நம்ம ப்ரொபசர் பிளேட் பக்கற மூஞ்சில ஒரு அரு போட்டுமா? ஏர்க்கு மண்டால அறுக்கிறது போதாதா? ஏய் சப்பைங்களா, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் சொல்றத நீங்க எல்லாரும் செய்யணும். என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னால நீ என்ன செய்வ அத சொல்லு. டுடே ஈவினிங் ஃபுல் ட்ரீட். இன்னைக்கு நம்ம காலேஜ் வாசல்ல பிச்சை எடுக்கணுமா? டெய்லி அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம காலேஜ் வாசல்ல யார் முதல்ல வராங்களோ அவங்கள கிஸ் பண்ணணும். மச்சான் கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன்டா. பை பை. மாம்சே குட்டியா அது வரேன். என்ன மாம்சே எவ்வளவு நேரம் நேத்து வெயிட் பண்ணினா ஆளே காணோம். வா வா. என்னடா சிங்கம் சிந்திக்குது? அங்க பாற கேட்ல யார் வர்றதுன்னு. இவளா மாசனா மாவாதிடுவாளே. மச்சான் இவனை கோத்து விட்டு வேடிக்கை பாப்பமே. சுகு, இந்த கேங்லயே நீதான்டா ஆம்பளை சிங்கம். அப்படியா? ஒரு காலேஜ் பாய்ஸ்க்கு ஒரு பாய்ஸ் பதம்னு காமசூத்ரால சொல்லிருக்கு. அது ரொம்ப முக்கியமா? நீ சொன்னக்கல. அநேகமா காலேஜ் எனக்கு லீவா தான் இருக்கும். என்ன சுகு இப்படி வந்து விழற? அதாவது மேடம் கால் வந்து எடறி பெடறி வந்து விழுந்து. என்ன இப்படி நடக்குற? மேடம் மரியாதை மேடம். நோ நோ, யூத் இவ்ளோ வீக்கா இருக்க கூடாது. காலேஜ் பசங்கன்னா சும்மா கம்முன்னு கென்னன்னு இருக்கணும். இருக்கு மேடம். போ. நான் போறேன், நீங்க போங்க. போ. போறேன் மேடம். போடா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் என்ன நாராயணன்? அங்க பாருங்க மேடம், எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ சொல்லி தொலைங்களேடா. ஜியானா இருந்த இப்ப சேதுவாயிட்டா மேடம். என்னாச்சு? பச்சை தண்ணி பல்லுல படாம பண்ணாட மாதிரி இப்படியே படுத்து கிடக்கா மேடம். வாட்டர் குத்தியும் கேட்டு பார்த்தா மேட்டர் ஒண்ணு தெரியல மேடம். அதிர்ச்சியில நடந்தது அதிர்ச்சியில தான் கியூர் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாரு மேடம். என்ன நடந்துச்சு? 2 நாள் முன்னாடி நீங்களும் அவனும் எசக்கு பிசக மோதிக்கிட்டீங்க மேடம். அந்த அதிர்ச்சியில இப்படி ஆயிட்டா மேடம். முள்ளாலதான் எடுக்கணுங்கிற மாதிரி அதிர்ச்சியாலதான் எடுக்க முடியுமா? அவனை குணமாக்குறது உங்க பெரிய மனசாலதான் முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு மேடம். ப்ளீஸ் மேடம் எப்படியாவது வாங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம். இந்த பாதை பாருங்க மேடம், சாக்கடிச்ச சிம்பன்சி மாதிரி விழுந்து கிடக்கா. அவன் குணம் ஆகுறது உங்க கையில தான் இருக்கு. சாத்து மேடம், பட்டுன்னு போயிட போறான். சுகு, சுகு, மேடம் ஐ லவ் யூ மேடம். டேய் நீ இந்த காலேஜுக்கு புதுசு. என்னோட 7 வருஷ சர்வீஸ்ல 7000 பேரை பார்த்திருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? உன்ன மாதிரி கூப்பிட்டீங்களே, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு இந்த 3 குறைகளை உடைக்கணும். என்னடா ஏதோ டிராமா பண்ணி நட்டு நிமித்திடுவேன்னு எல்லாம் ஊத்தி மூடிக்கிச்சு. அவள ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் நான் அவள சாதாரண நினைச்சிட்டான்டா. அவ பழந்துன்னு கொட்ட போட்டவடா. இதுல ஒன்னும் டபுள் மீனிங் இல்லையே. அவ முன்னால நான் ஒரு சாதாரண பிஞ்சிடா. நம்மள மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான்டா இருக்கு. குயிக் ஃபிக்ஸா? நோ, கேபி. கேபினா கவுந்தரிச்சு படுக்குறதா? வேண்டாம் நமக்கு. அச்சி வெல்லது காசு.
ஹாய். நீயா? யா. யூ காருக்குள்ள எப்படிடா வந்த? உன் காரை பார்த்தேன், சின்ன கேப் கிடைச்சது, வந்துட்டேன். திருட்டு கழுத. இறங்குடா முதல்ல. உடனே இறங்கிட்டா எப்படி ஐஸ்? இப்போ நீ இறங்க போறியா இல்லையா? கூல் டவுன் பேபி. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவற? இப்போ நீ இறங்கலனா நான் இறங்கி போய் காரை லாக் பண்ணிட்டு ஆட்டோல காலேஜ்க்கு போய்டுவேன். அப்புறம் நீ காருக்குள்ளேயே சாகணும். ஓ, நான் உன் கார்லயே ஜீவ சமாதி அடைஞ்சிடுறேன். இறங்குடா முதல்ல. இறங்குடானா? இப்போ இறங்கு. ஏன் இது சீக்கிரமா போயிட்ட? இடியட். நம்ம கார் மாதிரியே இருக்கே. ஐயோ அண்ணா. என்ன பண்ற? எங்க அண்ணா வராரு. ஐஸ்வர்யா, காலேஜ் போகாம இங்க நிக்கிற? அண்ணா போறேனா? ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க. அத வெயிட் பண்றேன். எங்க வராங்க? இங்க தான் வரேன்னு சொன்னாங்க. சரி, பத்திரமா போகணும். பண்ணிடுற. பாத்துப்போமா. கொண்டனா அவ பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. டேய், சரி சரி கார் எடுத்து போலாம். நீ இறங்குனாதான் நான் போவேன். இப்ப நீ காரை எடுக்கலன்னா மச்சான். டேய், எழுந்துரு. சுகமா இருக்கே. எழுந்துடா. இந்த காரை முதல்ல உங்க அண்ணன் வச்சிருந்தானோ இல்ல ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கேன்னு கேட்டேன். சீ போடா. வில்லடனிய நேரடியா பார்த்து ஒரு பேட்டி எடுத்து வந்திருக்கலாம். இவள சிரிக்க வைக்கிறதுக்குள்ள ஈவினிங் பார்க்கலாம். சரி சிவா, நான் கிளாஸ்க்கு போறேன். வாங்கடா. ஹாய். என்னடா மச்சான், புது காரு, புது Dress, புது ஃபிகர், கலக்குற சிவா. உங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கும்போது சூர்யா ஜோதிகா ஜோடியை பார்த்த மாதிரி சொன்னா சின்ன இருக்குடா. என்னடா பாக்குற? உண்மைதான். இதை நான் நேத்தே உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். 2 பேரும் சாப்பிட கேண்டீன் வந்தீங்களா, அப்பவே தோணுச்சு மேட் ஃபார் ஈச் அதர்னா நீங்க தான்டா. மச்சான், நம்ம காலையில எத்தனையோ பேர் ஜோடி ஜோடியா சுத்துறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் தான் மச்சான் செம்ம கியூட். ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாரி ஐஸ், அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. அவங்க தப்பா. ஐஸ் டேய், இப்பதான் அவளை கூலாக்கி கூட்டு வந்தேன். பாரு, அவ கோச்சிட்டு போறா. டேய், நான் சொன்னது கூட அவன் கோச்சுக்கிட்டு போல. நீ சொன்ன பாத்தியா ஒண்ணும் இல்லன்னு, அதை கேட்டுதான் அவன் கோச்சிட்டு போறான். டேய் சிவா, உங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. உனக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு தெரியுது. அதுவும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. டேய் போடா.